ஆர்எஸ்எஸ் என்னன்னா அது ஒரு பிராமண சித்துபவ இயக்கம். இப்போ லோக்கலாக ஒருத்தர் ஒரு வயலேட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றோம். அது அப்படி தான். ஆனால் அவங்களோட வேலை தான். அவங்க தான் ஒரு காலகட்டத்தில் மோடி ஆர்எஸ்எஸை காலி செய்வதற்கான நிலையை எடுத்தார். அதில் ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசத்தில் களப்பணியில் இறங்கலை. அவங்க 1 கோடி கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலையும் அமர்ந்து ஒவ்வொருத்தராக பார்த்து இந்த நாட்டுக்கு ஹிந்து தர்மம் எவ்வளோ முக்கியம், சனாதனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சனாதனம் இல்லை என்றால் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டை துவம்சம் செய்திருப்பார்கள். ஆர்எஸ்எஸ்காரன் தான் எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு மிஞ்சி கிடையாது, ஒரு ஸ்பெஷலான படைப்பு கிடையாது. மோடி என்ன சொன்னார், நான் ஒரு ஸ்பெஷலான படைப்பு. மோடிக்கு எவ்வளோ எதிராக பேச முடியுமோ அவ்வளோத்தையும் மோகன் பகவத் டைரக்டாக அடித்தார். அவர் இருப்பார், தொடர்வார், ஹி ஷால் பி கண்டினியூட். அவர் கண்டினியூஸாக ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அந்த இடத்துல அமித்ஷா கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஞானேஸ்வர் குமார்னு ஒருத்தர் தேர்தல் கமிஷனை கொண்டு வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அனுராக் தாக்கூர் கூட சொன்னார், என்னன்னா ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறாரு. மாநிலம் இருக்குன்னா மாநில மக்கள் இருக்கான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட நேர்கால் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சித்தார்த், ஆர்எஸ்எஸ்னுடைய விதிப்படி 75 ஆண்டு காலம் யாரும் தன்னுடைய தலைமை பதவியை தொடரக்கூடாது, அதே சமயம் பிஎம் உடைய பதவியும் தொடரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் இந்த விதியின்படி இந்த விதியை தாண்டியும் மோடி அவர்கள் இன்னும் பதவியை தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. இது பற்றி மோகன் பகவத் அவர்களிடம் கேட்கும்போது அதெல்லாம் அவங்களுடைய கையில் இருக்குது, பிஜேபி கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஒரு தப்பு. ஆர்எஸ்எஸ் விதி கிடையாது, பிஜேபி விதி. நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க. ஆர்எஸ்எஸ் விதி கிடையாது, பிஜேபி விதி. இப்போ என்னென்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு பெட்டர்னல் ஆர்கனைசேஷன். பாரதிய ஜனதாவினுடைய தலைமை பொறுப்பினுடைய ஆர்எஸ்எஸ். சுயம்சேவ சங்கம் 1925ஆம் ஆண்டு ஹெக்டேவரால் ஆரம்பிக்கப்பட்டது, பலிபான் ஹெக்டாரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி திலகர், அதுக்கு பிறகு தீனதயாள் உபாத்யாயா, சாவர்கர், கோல்வார்கர், இந்து மகாசபானுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அப்படி தொடர்ந்து 70களுக்கு அப்புறம் வாஜ்பாய், அத்வானி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அது அப்படியே தொடர்ந்து 84ல் தேவர் கண்டெஸ்ட் எலெக்ஷன். மத்திய பிரதேசில் 2 தொகுதி ஜெயித்தாங்க. இன்றைக்கி அவங்க 240, 11 வருஷமாக ஆட்சியில் தொடர போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் என்னன்னா அது ஒரு பிராமண சித்துபவ இயக்கம். பிராமணர்கள் ஐயர் ஐயங்கார்னா நம்ம ஊரை சொல்கிற மாதிரி இல்லை, அது ஒரு சித்பவ பிராமணர்கள், மராட்டியத்தை கொண்டக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வர்ணாசிரம தர்மத்தையும் இந்து அடிப்படைத்துவத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விங்ஸ் வேணும், ஃபேஸ் வேணும், ஸ்பேஸ், ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்க். அதுக்கு தான் பிஜேபி ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட ஏராளமான இயக்கங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்குது, பல பேர்களில் இருக்கும். அதில் சிம்மவாகினி, ஹம்சவாகினி என்னெல்லாமோ இருக்குது. அனுராம், விஸ்வ ஹிந்து பரிஷத்து, அப்புறம் பஜ்ரங் தள், மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்குது. அந்த இயக்கங்கள் எதற்கு தேவையோ அதை அவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. பட் தேர் ஆல் திட்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் கண்ட்ரோல்டு பை பெட்டர்னல் ஆர்கனைசேஷன். தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ லோக்கலாக ஒருத்தர் ஒரு வயலேட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றவாங்க. அது அப்படி தான். ஆனால் அவங்களோட வேலை தான். அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ மோடி பிரச்சனையில் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனைனா, பெரிய சிக்கல் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் மோடி ஆர்எஸ்எஸை காலி செய்வதற்கான நிலையை எடுத்தார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. காலி செய்வதுன்னா அமைப்பு இல்லை, ஆர்எஸ்எஸ் தொடர்பு இல்லாமல் தானாக ஸ்டாண்ட் பண்ணி சொந்தமாக நிற்கணும்னு மோடி முயற்சி பண்ணார். இந்த முயற்சி தோற்று போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. 24 எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடி. ஜேபி நட்டா யாருடைய ஆள்? மோடி அமித்ஷாவுடைய ஆள். அவர் ஒரு பிராமணர் தான், இமாச்சல பிரதேச சேர்ந்தவர். இன்றைக்கும் அவர் தான் தொடர்றாரு. இப்போ அவர் என்ன சொன்னார், ஆர்எஸ்எஸ் ஒரு காலத்தில் எங்களுக்கு தேவை இருந்தது. எங்களுடைய பேரண்டல் ஆர்கனைசேஷன் ஒரு சோகால் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது ஒரு கலாச்சார பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை.
இட்ஸ் செப்பரேட், போத் வேர் செப்பரேட். ரெண்டுமே தனித்துவமாக தான் இருந்தது, இருக்கும். ஆனால் அந்த கலாச்சார அமைப்பு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவில் இப்போ இல்லை. நாங்கள் வளர்ந்துட்டோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. அதை நாங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணோம். ஆர்எஸ்எஸ் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் நியூஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது. யார்? ஜேபி நட்டா. ஆர்எஸ்எஸ் கடுமையான கொதிநிலைக்கு போயிட்டாங்க, உச்சபட்ச கொதிநிலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கடும்போக்காளன் யோகி ஆதித்யநாத், அவன் பெரிய கல்வி அறிவுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு சாமியார், ஹார்ட்கோர் சாமியார். அவர் ஆர்எஸ்எஸ்லேயும் கிடையாது. அவர் வந்து இந்த உத்தராஞ்சலில் ஒரு மடத்தில் வந்து ஏதோ ஒரு வாகினி, இந்த சிம்ம வாகினி அந்த வாகினின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்த ஆளை கொண்டு வந்து எந்த சம்மந்தமும் இல்லாமல் பிஜேபியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பிஜேபியிலே அவர் ஒர்க் பண்ணலை, அரசியல் அறிவும் அவருக்கு கிடையாது, அவர் மத சாமியார். ஆர்எஸ்எஸ்லேயும் அவர் ட்ரெயின் ஆகலை. ஏன்னா ஒருவன் வந்து உயர்ந்த பதவிக்கு வரணும்னா ஆர்எஸ்எஸில் ட்ரெயின் ஆகணும். அதுதான் அந்த எழுதப்படாத சட்டம். இப்போ பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எடுத்துக்கிடுங்க, அத்வானி, வாஜ்பாய், நம்ம மோடி, சிவராஜ் சிங் சவுகான், நிதின் கட்காரி, பட்னாவிஸ், எல்லா தலைவர்களும், அமித்ஷா, எல்லாருமே ஆர்எஸ்எஸ் ட்ரைனர்ஸ் தான். ராஜ்நாத் சிங்ல எக்ஸப்ட் யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் தலைமையில் மோடி அமித்ஷாவுக்கு என்ன ஒரு பெரிய பிளான்னா, ரொம்ப கன்னிங் பர்சனாலிட்டி. ரெண்டு பேருமே அரசியலை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக காயினை விட்டுவாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் சாயில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக டீக்ரேட் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக யாருன்னா ராஜ்நாத் சிங்கில் சிவராஜ் சிங் சவுகான். அவர் மத்திய பிரதேச முதலமைச்சராக இருந்தார். அவர் தான் மோடிக்கு போட்டியாக வந்தார் 2014. அவரை போர்ட்போலியோக்குள்ளே கொண்டு வந்து மத்திய பிரதேசத்தில் அவருடைய இடத்த காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி எடியூரப்பா வயசை காரணம் காட்டி அங்கே காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்காரியை காலி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் போர்ட்போலியோவில் கொண்டு வந்து மத்திய அமைச்சரில் கொண்டு வந்து தனித்துவமான தலைவர்களாக வளராமல் இருப்பதற்கு கவனமாக காய்களை நாட்டிட்டாங்க. இப்போ 2024 போன எலெக்ஷனில் மோடி 240 தொகுதி ஜெயிச்சார். அதில் ஆர்எஸ்எஸ் உத்தரப்பிரதேசத்தில் களப்பணியில் இறங்கலை. அவங்க 1 கோடி கிட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலையும் அமர்ந்து ஒவ்வொருத்தராக பார்த்து இந்த நாட்டுக்கு ஹிந்து தர்மம் எவ்வளோ முக்கியம், சனாதனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, சனாதனம் இல்லை என்றால் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்டை துவம்சம் செய்திருப்பார்கள், பயங்கரவாதம் எப்படியெல்லாம் தலைத்திருக்கும். நம்முடைய ஆட்சியில் 1000 குறைகள் இருக்கும், ஆனால் ஹிந்து தர்மம் நிலைக்கும் வரைக்குத்தான் இந்த நாடு உருப்படும். இல்லை என்றால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து விடுவார்கள், மிஷினரிஸினுடைய படையேற்றம் இந்தியாவில் வந்துவிடும். அதை தடுப்பதற்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிரெயின் வாஷ் செக்டோரியல்னு சொல்கிறது, மண்டையை கழுகுற வேலையை வந்து ரொம்ப கவனமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. போன எலெக்ஷனில் நாங்கள் கூட சில விஷயத்த யோசனை பண்ணி பார்த்தோம். ஜாப்லெஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கிரைஸ்லாம் இருக்குது. ஆனாலும் ஃபெயிலியர் தான் மோடி கவர்மெண்ட்டு. ஏன் யூபியில் சொல்கிறான். ஆனாலும் நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம வேறு இதில் ஓட்டு போட முடியாது. அப்படி ஒரு குரூப்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, சார் நமக்கு என்றைக்குமே எங்கள் அப்பா காலத்துலேயே சூரியனுக்கு தான் சார் போடுவேன், இலையை தவிர எங்களுக்கு தெரியாது சார், அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி வட இந்திய சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டதுன்னா, வேலை இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு நாளைக்கு பீகார்காரன்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா 150-200 தான். யூபிலையும் அப்படி தான். அவங்க சும்மா ஃபோக்கஸ் காட்டுவாங்க. இங்கே மாதிரி ஒரு 50,000லாம் சம்பாதிக்க முடியாது. இந்த மாதிரி ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது. தமிழ்நாட்டை மாதிரி தமிழனை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது அவங்களுக்கு. தமிழனை மாதிரி வர முடியாது. உலகத்தில் அறிவாக தமிழன் தான். அதை நான் அப்புறம் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை விஷயம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி நம்ம இந்து மதத்துக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ப்ளஸ் பாயிண்ட் தான் அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்றைக்கி எப்போ 240 மெஜாரிட்டி கிடைக்காம போன எலெக்ஷனில் மோடி மாறினாரோ, ஆர்எஸ்எஸ் வந்து கை உயர்ந்துட்டு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரனா. கை உயர்ந்தவன என்ன செஞ்சார் மோடி? அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதான பிரதிஷ்டான ஒரு விழா நடத்தினார், ராமர் கோயில் திறப்பு விழா. அதில் கூட நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி கேமரா ஃபுல்லாகவே அவரை சுற்றி தான் இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணி. அந்த மாதிரி ஆள் அவர். இப்போ மோகன் பாகவத்தை ரொம்ப தாரார் பண்ணி தான் அதில் வந்து உட்கார வச்சாங்களாம். அதெல்லாம் அவங்களுக்கு கடுமையான கடுப்பு, ஆர்எஸ்எஸுக்கும் பிராமண தலைவர்களுக்கும். அந்த கடுப்பில் தான் ஒர்க்கே பண்ணலை பிஜேபி.
தோத்தும் போட்டாங்க. இப்போ என்ன செய்யுது, அதுக்கப்புறம் வெளிப்படையாக பல கூட்டங்களில் பேசினார். இது எல்லாமே ஆதாரம். அப்ரோப்ரியேட்டாக அப்புறம் நான் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தகவலில் 1000% ஆதாரமான கருத்தை மட்டும்தான் பேசுவேன். இந்த பொய் சொல்கிறதுலாம் என்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டால், மோகன் பாகவத் என்ன சொன்னார், 75 வயசில் உள்ளவன்லாம் நானே 75 வயசு பதவி விட்டு போக வேண்டியதான் அப்படின்னு மோடிக்கு ஒரு கொட்டு. அடுத்து சொன்னார், ஒரு சுயம் சேவக் வந்து தன்னை எப்பவும் ஒய்த்துக்கிட மாட்டான், தன்னை தாழ்த்தி கொள்வான். என்னாலதான் சொல்ல மாட்டான். மோடிக்கு ஒரு கொட்டு. ஏன்னா மோடி எல்லா கூட்டத்திலையும் நான் தான், இது மோடி அரசு தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு கொட்டு. ஆர்எஸ்எஸ்காரன் வந்து தான் ஒரு எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு மிஞ்சி கிடையாது, ஒரு ஸ்பெஷலான படைப்பு கிடையாது. மோடி என்ன சொன்னார், நான் ஒரு ஸ்பெஷலான படைப்பு. மோடிக்கு எவ்வளோ எதிராக பேச முடியுமோ அவ்வளோத்தையும் மோகன் பகவத் டைரக்டாக அடித்தார். ஹிஸ் பேட்டட் அகெயின்ஸ்ட் மோடி. பயங்கரமாக ப்ளே பண்ணார். அதெல்லாம் ஓப்பன் தான், அதில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனார். கொஞ்சம் ராசியானாலும் மனசுக்குள்ளே இவங்க 2 பேரையும் விட்டால் சிக்கல் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனுடைய தொடர் விளைவாகத்தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 75 வயசாகிட்டு நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக இவங்களை அங்கேருந்து காலி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு காரணம் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு முகம், நாங்கள் பிராமணர்கள் கிடையாதுங்கிறத வச்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக பிராமண தலைவர்கள் யாரும் அங்கே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கூட எந்த பிராமண தலைவனும் இல்லையே. தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. கேடி ராகவனை காலி பண்ணிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த இது வந்து ஒரு சமூகம் காரணம் அண்ணாமலை தான் சொல்கிறாங்க இல்லையா பார்வை. எதுக்கு இந்த பிராமணர்களுடைய அது நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ இதை சொல்லிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று சென்னைக்கு வந்து இடத்துல கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறாரு. பதில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் தொடர்ந்து நல்லன்னா என்ன சொல்லியிருக்கணும், அவரை மாதிரி ஒரு நாட்டில் ஒரு ராஜா கிடையாது, அவரை மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அவர் வந்து ஹி ஹேஸ் டு பி, அவர் இருப்பார், தொடர்வார், ஹி ஷால் பி கண்டினியூட், அவர் கண்டினியூஸாக ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? போக வேண்டிய ஆள் தான், அதை நான் எடுக்க முடியாதுல்ல, நீனா போனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை மோடி கன்வே பண்ணுறார். அப்போ அங்கேயே விரிசல் தெரியுது. விரிசல் பயங்கரமாக இருக்குது. அவையெல்லாம் மனசுலேயே வச்சுருப்பாங்க. ஆனால் மோடி வச்சு பெருசாக ஓட்டு இருந்தால் தான் 240 அவர் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ என்ன பலவீனம்னா, எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் எப்படி பலவீனமாக இருக்கோ அந்த பலவீனங்களில் தான் மோடி வெற்றி பெறுகிறார். எவ்வளவோ ராகுல் காந்தி கூட நேற்று பேசுகிறார். இதெல்லாம் நம்ம ஓப்பனாக பேசணும். சாதாரணமாக நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை வருதுங்க. சண்டை வந்தால் 3வது ஒருத்தன் வேணும்ல. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, ஒருவர் பிரைம் மினிஸ்டர், மற்றவர் எதிர்க்கட்சி தலைவர், 3வது யாராக இருக்கணும், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி இருக்கணும். அதை திருத்தம் பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கி குப்பையில் போடுறாங்க. போட்டுட்டு அந்த இடத்துல அமித்ஷா கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஞானேஸ்வர் குமார்னு ஒருத்தர் தேர்தல் கமிஷனை கொண்டு வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அவன் சிசிடிவி கேமராவை அழிக்கிறான். எப்போ 45 நாளில் அழிக்கக்கூடாதப்பா அப்படின்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் நாங்கள் அப்படி தான் அழிப்போம், அது தப்பு. ஒன்று. அடுத்தாப்புல என்ன செய்கிறாங்க, தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சாலும் அவன் மேலே தண்டிக்கக்கூடாது. 2023 சட்டம் கொண்டு வராங்க. ப்ரொடெக்ஷன் யாருக்கு, ஃபார் எலெக்ஷன் கமிஷனில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்கான சட்டம். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க, உங்கள் மேலே தண்டனை எடுக்க முடியாது. ஜுடிஷியலி நாட் ப்ரொஃபஸ், ஜுடிஷியலி இட் கேனாட் பி அப்ளைடு. அதை முடியாது, எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? கொண்டு வந்து தேர்தல் கமிஷன் ஞானேஸ்வர் குமார், அவன் பெரிய மோசமான அதிகாரி. அவர் இந்துத்துவாவினுடைய தூண். உதாரணத்துக்கு சொன்னோன்னா 370 ஆப்ளிகேஷன் நடந்துச்சு. அந்த டைமில் இந்த 370க்கான அனைத்து டிராப்டையும் உருவாக்குனது இதே ஞானேஸ்வர் குமார் தான். காஷ்மீருக்கு ராமர் ஜென்மபூமி விவகாரம் நினச்சி பாருங்கள். அயோத்தியாவில் எந்த ஆதாரமே சப்மிட் பண்ணலை. ஆனாலும் ஆதாரம் இருக்கிறது. த கான்சியஸ்னஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியன் இன்டென்ஷன் சொன்னாங்க அந்த தீர்ப்பு வழங்கின ஜட்ஜி. ஆனால் ஆதாரம் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வரைக்கும் ஆதாரம் கிடையாது. சர்வேயர் வந்து சொல்கிறான் இது சர்வே கல்லுன்னு. இந்த ஒரு கல் மட்டும் இல்லை, பல கல் இருக்குது. ஆனாலும் இதில் தான் வந்து 50 ml எண்ணெய் ஊற்றக்கூடிய இடத்துல 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்ற இடத்துல இதெல்லாம் கற்பகரை என்ன சொன்னால் தீப தூணுங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ் ப்ளூரிஷ் பண்ணுறாங்க. அது ராங், இட்ஸ் ராங். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேட் பண்ணுவாங்க. யார், வட இந்தியாவில். இப்போ அவங்களுடைய டார்கெட் வந்து பீகாரில் வெற்றி பெற்றாங்க. 45 லட்சம் ஓட்டு வந்து அதிகமாக சேர்த்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ டிஎம்கே அவங்க கார்னர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியமே இல்லை. எப்படி சாத்தியம் இல்லைன்னா,
தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் தான், ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. இது 60 வருஷ காலத்துக்கான ஒரு நலமிட. தமிழர்களிடத்தில் ஒரு குணம் உண்டு. எப்படின்னா, எல்லா தமிழனுக்கும் இடையில பை பர்த்னு சொல்கிறோம் பற்றில. தமிழனை பார்த்து அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு வட இந்தியாவில் உள்ள இருக்கன்னா தமிழனை ஒரு சல்லி பயலாக தான் நினைப்பான், தமிழனை மதிக்க மாட்டான், தமிழன் ஒரு கருப்பேன் அப்படியே சொன்னாங்க. விஜய் தாராணியே அவர் ஒருத்தர் எம்சர். ஆனால் உலகத்திலே அறிவுசார தளத்தில் உள்ளவன் தமிழன் தான். நேற்று கூட அனுராக் தாக்கூர் வந்து சொன்னார், என்னன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெல்லோ யார், மிகப்பெரிய கலவரக்காரன், கோழிமாறான்னு சொன்னால் அந்த அவர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்கார், உள்துறை அமைச்சர் முதல்ல இருந்தார். அனுராக் தாக்கூர் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் சிஏஏ போராட்டத்தில் கோலிமாரா அவங்கள கொலை செய்யணுமா இந்த மாதிரியெல்லாம் தூண்டி விட்டு 52 பேரை காலி பண்ணதற்கு பர்வேஸ் சர்மா, அனுராக் தாக்கூர் இவங்க தான் கலவரம். இந்த ஒரு முக்கியமான ஆள் டெல்லியில் 52 பேர் 2020 உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட அந்த கலவரத்துக்கு மிக முக்கிய காரணம் அனுராக் தாக்கூருடைய பேச்சு. பர்வேஸ் சர்மா தே ப்ரோவோக்குடுங்க, மக்களை தூண்டுறது. இது ஒரு தேசியத்துக்கு நல்லதில்லை. இப்போ நல்லதாக இருக்கும். அனுராக் தாக்கூர் கூட சொன்னார், என்னன்னா ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறாரு. மாநிலமே இருக்குன்னா மாநில மக்கள் இருக்கான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்து மதங்கிற ஒரு மதமா? இல்லை, இந்து மதங்கிறது பல மதம். என்னுடைய மூதாதையர்களும் இந்து தான். இப்போ நான் இருக்கேன்னா நான் என்னுடைய மூதாதையர்கள் மதம் மாதிரி இருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய மூதாதையர்கள் ராமசாமி தான். ஒரு 100 எங்கள் மூதாதையர்கள் ஒரு 350-400 வருஷம் இருக்கும். நாம் எல்லாருமே இந்து தான். இந்துன்னா என்ன, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். हिंदुस्तान हमारा ज़ारे जहां से अच्छा, हिंदुस्तान में हमारा हम्बुल बुलंद की इसके सेवुल बुलंद से किस्ता யார் சொல்கிறா, அல்லாமா இக்பால் பாடுற. ज़ारे जहां से अच्छा हे हिंदुस्तान में हमारा எங்களுக்குடையது. ஆனால் சாரே ஜஹான் சே அச்சாவை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் வந்தே மாதரத்தை அவங்க எடுத்துப்பாங்க. வடநாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ளவன்லாம் யார் தெரியுமா, தமிழன் தான். சிந்துவெளி நாகரிகம் தமிழனுக்கு உள்ளது. எஸ், மறக்க முடியுமா? சுமேரியா நாகரிகமும் ஹிந்துவெளி நாகரிகமும் தொடர்புடையது. சுமேரிய நாகரிகம் எங்கே உள்ளது, ஈராக்கில் உள்ளது. அந்த காலத்தில் முஸ்லீம்கள் இந்த கடலோர பகுதியில் பரவுனாங்க பாருங்கள். இவங்க அவ்வளோருமே அரபுகளோடு தொடர்புடுத்து வந்தாங்க. இங்கே இருக்கிற ராமசாமி, கந்தசாமி, இங்கே இருக்கக்கூடிய பறையர், பல்லர், வேளாண் குடிகள் எல்லாமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த கலவை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாய்கள். அவரை துலுக்கன்னு அழைக்கிறான், துருக்கியிலேருந்து வந்தனால துருக்கன். துருக்கன்னா ஒரு கேவலமான பேர் கிடையாது. துருக்கங்கிறது ஒரு கேவலமான இழிவான பேர் இல்லை. துருக்கிக்கு அவர்கள் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் தான். இன்றைக்கி எப்படி வாட்டிக்கன் இருக்கும், அதே மாதிரி அன்றைக்கு துருக்கி இருந்தது. துருக்கர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அது மருவி துருக்கனாக மாறிவிட்டது. ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மாம மச்சின உறவு தாங்க. இன்னைக்கு நேனா நாகேந்திரன் ஐயா கூட சொல்கிறாங்க, அவர் ஒரு முக்குளத்தோர். ஏராளமான முக்குளத்தோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஏராளமான தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏராளமான சைவ புள்ளமார் ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி கடைநல்லூர், மேலப்பாளையத்திலலாம் முதலியார்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய கோணார்கள் என்று அழைப்பார்கள், அது யாதவர்கள் என்று அழைப்பார்கள். இந்த சகோதரர்களும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கத்தில் நாடார் சமூகம் பெரும் கேவலத்துக்கும் இழிவுக்கும் வேண்டுமென்றே உட்படுத்தப்பட்ட போது அங்குள்ள விஜயநாராயணம் திசைன்விளை பக்கத்திலேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அங்குள்ள கிறிஸ்தவ நாடார்கள் இன்னக்கும் இந்து நாடார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே டிஜிஎஸ் பால் திரகணம் சுரண்டையில் இருந்து நாலுமாவடியில் இருக்கக்கூடிய நம்ம அவர் பேர் அது மோகன் சி லாசரஸ் எல்லாருமே நாடார் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த வீட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ். அப்போ கேட்குறாங்க, இங்கே இருக்கிற இந்துக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்துக்கள்னா சுருட்டு வச்சு சாமிக்கு படைக்கிறான். இங்கே தேவமாரெல்லாம் வைக்கிறாங்க, சுருட்டு வைக்கிறாங்க. அப்புறம் முக்குளத்தூர் சமூகத்தில் சாராயம் வச்சு படைக்கிறாங்க, சுருட்டு வச்சு படைக்கிறாங்க. நாடார் சமூகத்தில் இருக்கிறாங்க, பறையர் சமூகத்தில் இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறாங்க, கவுண்டர் எல்லாருமே. எல்லா சமூகத்திலும் கற்பனசாமி பிரசன்ன வழிபாடுகள் உண்டு. எல்லா சமூகத்திலும் முனுசாமி வழிபாடுகள் உண்டு. எல்லா சமூகத்திலும் ஆடை இருக்கிறது, குரங்கணி சாமிக்கு கொடுறது, முத்தாரம்மன் கொடுக்கறது, எல்லா வழிபாடும் உண்டு. ஆடை இருக்கிறது உண்டு, மயான கொள்ளை உண்டு, மாசான கொள்ளை, பண்ணி இருக்கிற சமூகங்கள் உண்டு, சொடலை, சொல்லமாடன், மாறி எல்லா வழிபாடும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ இது சனாதம் வந்து நிற்குமா? நான் கேட்குற பதில் சொல்லு. அவங்க பெருமாள் அப்படி நிற்பாங்க, கீழே ஒருத்தன் வந்தாலே தண்ணி தொளிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லா எனக்கு நிறைய பிராமணர்கள் தான் என்னுடைய நண்பு உறவு, ரொம்ப நல்லா இருப்பாங்க. எனக்கு எந்த சமூகத்தின் மீது வெறுப்பு இல்லை. ஏன்னா நான் ஒரு தமிழ் குடி, எனக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது. தமிழ் தான் என்னுடைய உயிர், என்ன தான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். தமிழ் தான் என்னுடைய உயிர், என்னுடைய பிரார்த்தனை தமிழில் தான் இருக்கும். நான் தமிழை விட்டு கொடுக்க முடியாது. அப்போ தமிழர்களுக்குன்ட்டு ஒரு சிறந்த அடையாளம். மாப்பிள்ளடேம்மா, மச்சாம்மா, அந்த உறவை பிரிக்கவே முடியாது.
அது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் தொடரும். தமிழ்நாட்டில் சனாதனம் இல்லை, எதுவுமே கால் பதிக்க முடியாது. ஆனால் தமிழனுக்கு ஒரு பெரிய கேவலம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கிற திராவிட கழகம் இயக்கங்கள் எல்லாமே ஊழல தெளிச்சிட்டான். அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி கால் பதிக்கிறாங்க. புரியுதா? திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் ஊழலில் திளைத்து போய்விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக பொதுச்சொத்தை காவுடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அசிங்கமாக நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதன் விளைவுதான் மனிதகுலத்துக்கு எதிரான எல்லா சித்தாந்தங்களும் தமிழர்களை பிளவுபடுத்துகிறது. ஆனால் நெய்னா நாகேந்திரன் சொன்னார், அங்காளி பங்காளி இல்லை நாங்களும் முஸ்லீம்களும், நாங்களும் கிறிஸ்தவர்களும் அங்காளி பங்காளி அல்ல, மாம மைத்துன். அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த உணர்வு இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த மண்ணிலிருந்து அழைக்க முடியாது. அப்படி இந்த உணர்வுகளை தமிழ் மண்ணிலிருந்து அழித்து விட்டார் இந்த உலகை நீ இருக்காது. நான் சொல்கிறேன், வலிமையாக பயன்படுத்துகிறேன். உலகத்திலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு சமூகம் என்னுடைய தாய் சமூகம். என்னுடைய தாய் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப டென்ஷனாக தான் பேசுகிறேன். உலகத்திலே ஒரு டாலரன்ஸான சமூகம் என்னுடைய தாய் சமூகம், தமிழ் சமூகம் தான். எல்லாரையும் வரவேற்பான், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தமிழ் சமூகம் தான். ஐயோ பாவம் என்று சொல்லுவோம். மற்றவன்லாம் அப்படி இல்லை. அரபுலாம் முரணேன், அரபு சமூகம்லாம் முரட்டு பயிலு, பச்சை பிள்ளையில கொலை செஞ்சு சமூகம் சவுதி அரேபியாலாம். அந்த தமிழனுக்கு தான் இறக்க இருக்கும். இந்த தமிழ் மண், இந்த உயிர் என்னைக்கு பிளவுபடுதோ அன்னைக்கு உலகம் இருக்காது. குறிச்சு வச்சுக்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றி சார்.